ஆளுநரை பொறுத்தவரை வந்து அரசியலமைப்பு சட்டப்படி இயங்கணும். அதில் வந்து மாறுபட்ட கருத்து வந்து யாருக்கும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த ஆளும் வந்து ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் பொதுவாகவே வந்து ஒரு துதிப்பாடுகின்ற, அதாவது வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாயை ஏற்படுத்துவதற்கு, அதாவது என்னமோ இவர்கள் தான் வந்து எந்த ஒரு அரசு செய்யாததெல்லாம் செய்தார்கள் என்ற அந்த ஒரு மாயை வந்து எவ்வளோ நாட்டில் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து இன்றைக்கி கூட எங்களுடைய கட்சியின் சார்பில் வந்து யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளக்கார்டெலாம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதை வச்சு இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் பலாத்காரத்து சம்மந்தப்பட்ட அண்ணா பல்கலை விஷயத்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கி கூட மாணவரணி சார்பில் இன்றைக்கி வந்து ஒரு கருப்பு கலர் அந்த பேண்ட், அது என்ன தப்பு? திமுக குடியில் கருப்பு இருக்குது, அந்த கருப்புகள் இப்போ ஸ்டாலினுக்கு வந்து கருப்புனால ஆகாது போல இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீட் தேர்வுகாலத்தில் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் யார் வந்தாலும் பிஜேபி யார் வந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை கருப்பு துண்டு போடக்கூடாது, கருப்பு சட்டை போடக்கூடாது சொல்லிட்டு அப்படி கண்டித்த ஒரு ஸ்டாலின். இன்னைக்கு அவருடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விழா நடக்குது. அதில் வந்து கருப்பு வந்து சட்டை போட்டுட்டு வந்தவங்க, இந்த மாதிரி துப்பட்டா போட்டு வந்தவங்க, இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து நேற்றைக்கு ஒன்று இன்றைக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்றைக்கி கருப்புனாலே ஒரு பிடிக்காத கலர் தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு சொன்னவர் இப்போ கருப்பு தான் எனக்கு பிடிக்காத கலர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து கருப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து வெறுப்பாக போச்சு. கருப்பு என்னாச்சு? வெறுப்பாக போச்சு இன்றைக்கி. அதில் கூடிய செய்தியில் அவர் கட்சி கொடியை கூட மேலே இருக்க கருப்பு எடுத்துகிட்டு காவி இது போட்டுருவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி காவியை நோக்கி இன்றைக்கி வந்து போயிட்டுருக்காரு. இன்றைக்கி அது எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பொதுவாகவே பார்த்தா அவர் படிச்சிருப்பார். என்னை பொறுத்தவரை ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ரொம்ப ஓவராக வந்து ஜெய்ஜாக் அதாவது சால்ரா தட்டுற மாதிரி ஜிங்கிங் தாழ்ரா தட்டுற மாதிரி வார்த்தைகளும் நிறைய வந்து இந்த அரசை நீங்கள் தான் துதிப்பாடுற மாதிரி இருந்தால் எப்படி ஒத்துப்பார் அவர்? அது வந்து கவர்னர் தான் கேட்கணும் நீங்கள் இந்த விஷயத்த என்ன கவர்னர் வெளியில் இருந்ததுன்னு. அதனால் நீங்கள் இப்போ வந்துட்டுருக்கோம் அனைமே வெளியில். அதனால் வந்து அவரை பொறுத்தவரை வந்து பிடிக்காமல் வெளியே இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி வந்து இயங்கக்கூடியவர் தான் கவர்னர் பொறுத்தவரை, ஆளுநர் பொறுத்தவரை. எனவே எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அடக்குமுறைகள் இப்போ ஒரு மினி எமர்ஜென்சி.